முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் முதல் வரிசையில் அமரவே முடியாது. உங்களுக்கும் மான ஈனம் சூடு சொரணை இருக்குது, எனக்கும் மான ஈனம் சூடு சொரணை இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா யார் யோசிக்கணும்னு இருப்பார், யார் சம்மந்தப்பட்டவங்க யோசிக்கணும். அவராக ஃபோன் பண்ணி கூப்பிட்டு த்ரிஷா நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வரியா, ஃப்ரண்ட் ரோவில் உட்காரியா அப்படி நான் கேட்டுப்பாரு. இவங்க வரேன்னு சொல்லியிருப்பாங்களா? நான் வரேன்னா சரி தொலை அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது, இந்த விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா த்ரிஷாவுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும். ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா தொண்டர்களே பார்த்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு எதிராக இருக்கிறாங்க. அதை ஃபுல்லாக அதில் இருக்க கமெண்ட்டை ஃபுல்லாக படிங்க, எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கு. எல்லாம் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஆதரிக்கவே கிடையாது. உச்சபட்சம் ஒன்று படித்த உடனே எனக்கு அப்படியே இந்த கையில் அப்படியே புல்லரிக்குது. ஒருத்த போட்டான், நான் வாக்களித்த அந்த விரலை வெட்டிக்கலான்னு பார்க்குறேன். என்ன மாதிரி வார்த்தை ஆடி போயிட்டேன் நான். என்னுடைய அனுமானம்னா மக்கள் விரும்பலை. அப்படி நீங்கள் மக்களை இவர் விரும்பாத ஒன்றை நான் எம்பி ஆக்குறேன், அதை ஆக்குறேன், இதை ஆக்குறேன்னு சொல்லி திணிச்சாருன்னா விஜய்க்கு தான் லாஸ். விஜய் சேர்த்து தூக்கி போட்டுருவாங்க வெளியில். அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் விட்ரா பண்ணிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். சில பேர் சொன்னாங்க அவங்க முதலமைச்சர் அந்த பதவி வந்ததுனால அவங்க அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அது மட்டுமே காரணம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மனுவை தாக்கல் பண்ணவே கூடாதுன்ற இடத்துல இருந்தாங்க. தாக்கல் பண்ண வச்சதும் இதே டீம் தான், இந்த டீம் தான், அந்த த்ரிஷா டீம் தான். லவ் ஃபார் எவர்னு விட்டுட்டு போகிறது, தனி விமானத்தில் போகிறது, நாய்க்குட்டி வச்சிருக்க மாதிரி போகிறது, இதெல்லாம் இந்த அடிக்கடி இவங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் அவங்க அதை உண்டப்படுறாங்க, தள்ளப்படுறாங்க. இல்லைனா அவங்க டைவர்ஸ் பண்ணுன்ற எண்ணம் கிடையாது, இப்போ கூட கிடையாது. இப்போ இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்பொழுது சங்கீதாவுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், வருத்தம் இருக்க தானே செய்யும். இதுக்கெல்லாம் ஒரு தனி மனசு வேணும்ல. வாபஸ் அப்படிலாம் கிடையாது, அவங்க தீர்மானம் பண்ணி தான் வாபஸ் வாங்கினாங்க. இவர் இப்படி இருப்பாரு தெரிஞ்சுதானா? ஆமாம், அவங்களே ஒரு தடவை அந்த பெட்டிஷன்லேயே சொன்னாங்கல்ல, ஒரு பலமுறை எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அந்த வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா அவர் காப்பாற்றலை. அந்த பெட்டிஷன் உளைச்சல் இருப்பாங்களா, கடும் கோபத்தில் இருப்பாங்க, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. மன உளைச்சல் தானே இருக்கும் கண்டிப்பாக. மன வருத்தம், வேதனை, கண்ணீர் கண்டிப்பாக இருக்கும்ல. பொதுமக்கள் கழுவி ஊற்றுறாங்க, அது வேற ரேஞ்சில் ஊற்றுறாங்க, டோட்டலாக ட்ரோல் பண்ணுறாங்க. கட்சியோட தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை ஏற்று சங்கீதாவை தான் அண்ணின்ற முறையில் சொல்கிறாங்க. வலிகள் சுமக்க தான் மெச்சூரிட்டி வரும். அவன் அவ்வளோ வலிகள் சுமந்துருக்கிறான். அந்த இடத்துல கொடுமையான விஷயம் என்னென்னா, அப்பா அடிக்கிறாரு, பையன் யார்கிட்ட சொல்லுவான், அம்மா கிட்ட சொல்லுவான். அம்மா அடிக்கிறாங்க, யார்கிட்ட சொல்லுவான், ரெண்டு பேரும் அடித்தா யார்கிட்ட போய் சொல்லுவான், தாத்தா கிட்ட போய் சொல்லுவோம். இங்கே காட்சியை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட நிலைமை என்னன்னு பாருங்க. அங்கே வரவேற்கிறதே த்ரிஷா ஆயாவும் தாத்தாவும் தான் வரவேற்கிறாங்க. சிரிக்கிறதுக்கு இல்லை, வேதனை தான் நான் வெளிப்படுத்துகிறேன் சிரிப்பின் மூலமாக. வேறு என்ன செய்யும்? எனக்கெல்லாம் 2 நாள் என்னால் சரியாக சாப்பிட முடியல. சார் வணக்கம். வணக்கம். நடிகை த்ரிஷா சுதந்திர தினத்தில் கலந்துக்கினது பெரிய ஒரு செய்தியாச்சு. அதன் பிறகாகவும் அந்த செய்தி அடங்கவே இல்லை. ஏன்னா சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பெட்டிஷன் வாங்கினதுக்கு பிறகாகவும் இவங்க போய் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிற நிகழ்வு என்பது விஜய் அவர்களுடைய அழைப்பின் பேர் தான் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா? அந்த நிகழ்வு முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிகழ்வு புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குல்ல. அரசு முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் முதல் வரிசையில் அமரவே முடியாது. கண்டிப்பாக அதுக்கு முன்னால் டிஸ்கஸ் நடந்திருக்கும். யாரெல்லாம் விஐபி, யாரெல்லாம் முதல் வரிசையில் உட்காரணும், என்ன பேசணும், என்ன நிகழ்ச்சி நிரல் என்ன, நிகழ்ச்சி நிரல் என்னன்றது எல்லாமே முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரேம்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அனுமதி பெற்று தான் உட்கார்றாங்க. வேணும்னா இது வேணால் இருந்திருக்கலாம், இருக்கை ஒதுக்கும் போது வேணால் அருகில் உட்காரக்கூடியது முடிவு பண்ண முடியாதுல்ல. இப்போது 4 பேர் உட்காரோட முடிவு பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல யார் உட்காரணும், இந்த இடத்துல வரிசைப்படி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா யார் உட்காரணும் முடிவு பண்ண முடியாதுல்ல. முதல் வரிசையில் உட்கார்றது முடிவு பண்ணலாம். ஆனால் அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரான்றது அது சந்தேகமாக இருக்குது. அப்படி த்ரிஷாவை அழைத்தது விஜய் தானா? கண்டிப்பாக. இதில் என்ன இருக்குது? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா முதல் வரிசையில் இருக்குது. இப்போ அம்மா அப்பாவை எப்படி அழைக்கணுமோ அது மாதிரி அவர் அழைச்சிருப்பார். த்ரிஷாவும் வந்திருக்காங்க, அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. ஆமாம், 2 பேரும் கூட இன்னொரு பெண் கூட வந்திருந்தாங்களே, அவங்க யாருன்னு தெரில. ஸோ அதெல்லாம் அவங்க வரத்துக்கு அவங்க கேட்டிருப்பாங்க, நான் வரணும்னு சொல்லியிருப்பாங்க, வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்துருப்பாரு. இப்போ டிவோர்ஸ் பெட்டிஷன் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, குடும்பம்லாம் சேர்ந்துட்டு போகுது சொல்லிட்டு நீங்கள் தான் பேசுனீங்க. ஆமாம். ஆனால் யாரால பிரச்சனையோ அவங்களே திருப்பி கூப்பிட்டா எப்படி குடும்பம்? இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப நான் ஏன் பேசுறதில்ல தெரிஞ்சுங்க. இப்போ உங்களுக்கும் மான ஈனம் சூடு சொரணை இருக்குது, எனக்கும் மான ஈனம் சூடு சொரணை இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா யார் யோசிக்கணுன்றது பாருங்க. யார் சம்மந்தப்பட்டவங்க யோசிக்கணும்.
நம்ம இதில் எப்படி ரொம்ப இதில் உள்ளுக்குள்ளே போக முடியும்? நம்மளுடைய கௌரவத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். புரியுதா சொல்லுது? இப்போ நம்மளே என்ன கேட்பாங்க, ஏங்க இந்த விஷயத்தை எவ்வளோ தான் பேசுவீங்க நீங்களாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சில என்னோட நண்பர்கள் கேட்குறாங்க, குடும்பத்தினர்கள் கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் மீது வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் பாசமும் உள்ளவர்கள் கூட கேட்குறாங்க, இது எப்படி சார் திருப்பி திருப்பி இதை நீங்கள் பேசுகிறீங்க, எங்களுக்கே முடியல, கஷ்டமாக இருக்குது. சரி, நான் இப்படி கேட்குறேன், உங்கள் ஜட்ஜ்மெண்ட் தப்பாயிடுச்சா? இப்போது ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு கிடையாது, வரக்கூடிய தகவல்கள் அனுமானிக்கிற தகவல்கள் தான் நம்ம பேசுகிறோம். அப்படின்னு சொல்லிட்டு அனுமானம் சில நேரங்களில் தவறாக போயிடும். என்னோட அனுமானம் தவறிடுச்சுன்னு சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? விஜய் நாம் எதிர்பார்த்தது வந்து என்னன்னா டிவோர்ஸ் பண்ணி அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து வித்ட்ரா பண்ணிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அவங்க வந்து தன்னுடைய வந்து சில பேர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து முதலமைச்சர் வந்து அந்த பதவி அவர் வந்ததுனால வந்து அவங்க வந்து அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அது மட்டுமே காரணம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மனுவை தாக்கல் பண்ணவே கூடாதுன்ற இடத்துல இருந்தாங்க. தாக்கல் பண்ண வச்சதும் இதே டீம் தான், இந்த டீம் தான், இந்த த்ரிஷா டீம் தான். ஏன்னா லவ் ஃபார் எவர்னு விட்டுட்டு போகிறது, தனி விமானத்தில் போகிறது, நாய்க்குட்டி வச்சுருக்க மாதிரி போகிறது, இதெல்லாம் வந்து இந்த அடிக்கடி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் அவங்க அதை உந்தப்படுறாங்க, தள்ளப்படுறாங்க. இல்லைனா அவங்க டைவர்ஸ் பண்ணுன்ற எண்ணம் கிடையாது, இப்போ கூட கிடையாது. ஒரு பெட்டிஷன் கோர்ட்டில் கொண்டு போய் தாக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்தோன்னா அவங்க நடிகை பேரை சொல்லலையே, அவங்க நிதானமாக தான் இருக்கிறாங்க. அதை விட நிதானமாக வந்து விஜய் இருக்கிறாரு. ஆனால் என்னென்னா வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பெண்ட் ஆகிடுறாரு. அதுதான் நடக்குது. வழக்கமாக ஒரு ப்ரெஷர் வரும்போது பார்த்தீங்க, இப்போ நான் கேட்குறேன், அவராக வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு த்ரிஷா நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து வரியா, வந்து ஃப்ரண்ட் ரோவில் வந்து உட்காரியா அப்படி நான் கேட்டுப்பாரு. நீங்களே சொல்லுங்கள், மனசாட்சியோடு பேசு. இவங்க வரேன்னு சொல்லியிருப்பாங்களா? நான் வரேன்னா சரி வந்து தொலை அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல்ல. வந்து தொலைஞ்சிருக்க வணக்கம் கேட்குறாரு இப்படியா? அது பாருங்க, அவர் இந்த இடத்துல இதுதான் இந்த வணக்கம் இந்த பாருங்க, அவர் வணக்கம் வைக்கிறது த்ரிஷா பார்த்து வணக்கம் வைக்கல. அந்த ரோல்ல வரும்போது இப்போ நான் இப்படி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறேன், ஜீப்பில் வந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதில் வணக்கம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் பண்ணுறதாவே வச்சுப்போமே, அது அவங்கள பார்த்து இவர் வணக்கம் சொன்னார் அப்படிங்கிறாரு. அவங்க சொன்னாங்க பற்றி அவங்க ஒரு வணக்கம் வச்சாங்க பாருங்க, இப்படி இது கத்தியில் வெட்டுற மாதிரி இது இப்படி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த உடல் மொழி இப்படி காமிச்சது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்னல் மாதிரி இருக்க தவிர முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த ஜீப்ல வந்து எல்லாருக்கும் தான் சொல்றாரு அந்த வணக்கம். அங்கே உட்காந்து அத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் த்ரிஷாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை ஒரு வெட்டி, இதை ஒரு கட்டிங் போட்டு, இதை ஒரு கட்டிங் போட்டு, இவர் இப்படி பண்ணுறாரு, அவர் இப்படி பண்ணுறாரு, இவங்க இப்படி பண்ணுறாரு, அதுக்கு பின்னாடி பிஜிஎம் போட்டு பாட்டை போட்டு அமங்கலம் பண்ணிட்டீங்க. இது எதுக்காக? பெரியவங்க சொன்னால் கேட்கணும். இப்போ எவ்வளோ ட்ரோல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடிந்தது. இந்த விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா த்ரிஷாவுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு எதிராக இருக்கிறாங்க. அரசியல் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கார்னர் பண்ணுறது த்ரிஷாவை தான் ஒரு கருவியை எடுக்கிறாங்க. குடும்பத்திலேயும் இவங்க சிக்கல், அப்படி சிக்கல் மேலே சிக்கல் தரணும். ஏன் இவர் வந்து வர சொல்கிறார்? கூப்பிட்டா கூட வராதுன்னு சொல்கிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, இங்கே தான் நீங்கள் வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த த்ரிஷாவை அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து பேசாமல் விலக்கி தான் வச்சுருந்தார். ஒரு இந்த பிறந்தநாள் அப்போ வந்து அவங்க வந்து கேக் வெட்டுற மாதிரி இந்த படங்களை போட்டு பண்ணாங்கல்ல, அப்போ அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தான் இருந்தார். அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்து தெரியாதுல்ல. இப்போ சங்கீதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன பேச்சுவார்த்தை நடந்து நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இல்லை, சங்கீதா அவர்கள் உட்கார இடத்துல வந்து த்ரிஷா உட்காடுறாங்கன்னா எப்படி? அது நான் திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் நான் எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? அந்த வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வரணும். நான் நினச்சிருக்கேன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து அவங்க வரலனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா படத்துக்காக கண்டிப்பாக வருவாங்க அப்படி தான் நான் எதிர்பார்த்தது. அரசு நிகழ்ச்சிக்கு வராமல் விட்டுடலாம், மகனுடைய படத்துக்கு கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அங்கே எதிர்பாராத விஷயம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா த்ரிஷா வந்து அங்கே உட்காந்தது தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து சிரிச்சது, அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப பவ்யமாக அப்படி இப்படி இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே வந்து ரொம்ப பூரிப்பாக, ரொம்ப புன்சிரிப்போட பூரிப்பாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நடிகைக்கு சொல்லித்தரணுமா என்ன?
அதெல்லாம் ஆக்டிங். இவங்க இப்போ திரிஷா பண்ற செயல் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் போய் முடியுன்றது திரிஷாவுக்கு தெரியும் தானே? இல்லை அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தெரியும் தானே? தெரியும் அவங்களுக்கு அதை பற்றி இல்லை. இப்போ அவங்க இப்போ எந்த நிலையில் இருக்கிறாங்க? எனக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தால் போதும், நட்புல இருந்தால் அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து ஒரு நாள் திடீர்னு சந்தித்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், ஒரு நடிகை வந்து தொடர்பில் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு பெருமை தானே. அது அவங்களுக்கு பெருமை தானே. அது முதலமைச்சருக்கு இப்போ சொல்லிட்டாங்கல்ல, ஒரே ஜூனியர் உடனில் போட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம், ஜூனியர் உடனில் பவர் சென்டர்னு போட்டான். திரிஷா தான் பவர் சென்டரா அப்படின்னா அவன் சொல்கிறான், இவன் பவர் சென்டர் இவன் சொல்கிறான். இப்போ ஜூவி ஒன்றும் ஒரு மூன்றாம் தர பத்திரிக்கை கிடையாது. நீங்கள் என்ன பற்றினா இருக்கட்டும், இங்கே சில லாபிக்கெல்லாம் இருக்கிறாங்க, அப்படி சொல்லுது, நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. அவன் அப்படி தான் போடுவான். இல்லை ஜூவி வந்து நேர்மையாக அவன் ஆள் அப்படி போடுவான். என்ன புரியாது. அது பாலக்காடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலக்காடு கோஷ்டி, அதெல்லாம் அவன் போடுவான். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. பவர் சென்டர் தான் எப்படி பவர் சென்டர் சொல்லுங்க. திரிஷா தான் பவர் செக்டர். அப்போ வந்து கூட்டணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்க திரும்ப பவர் சென்டர் கிடையாதா? இந்த ஆட்சிக்கே சப்போர்ட் அவங்க தான் பண்றாங்க. ஐஎல்எம்யூ கிடையாதா? இப்போ பத்திரிக்கை வரைக்கும் திரிஷா தான் பவர் செக்டர்னு எழுதுறாங்கன்னா எதுவுமே பண்ணாமல் எழுதுவாங்களா? சும்மாவே கொளுத்தி போடுவாங்களா? இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த திங்கிங்கில் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம திரிஷா வந்து பவர் செக்டராக இருக்கிற பவர் சென்டர்னா ஐயுஎம்எல், விசிகே, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இவங்கெல்லாம் பவர் சென்டர் இல்லையா? இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளபடியே உண்மையான பவர் சென்டர் தான் இவங்க தான். மற்றபடி இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் இப்போ சசிகலா பவர் சென்டர் தான். இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா வந்து சசிகலா உண்மையாகவே பவர் சென்டராக இருந்தவங்க தான். அந்த மாதிரி வேணா இவங்க இருக்கலாம். ஆனால் மக்களால் வந்து வெறுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக தான் கடைசியாக முடியும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, இப்போ ஜெயலலிதா வந்து மனசை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுதான் நான் என்ன சொன்னேன், அம்மா ஆக ஆசைன்னு சொல்லியிருந்தேன். திரிஷாவுக்கு வந்து அம்மா ஆக ஆசைன்னு சொன்ன உடனே அவன் அப்படியே ஹெட்டிங்லேயே போட்டு விட்டான். திரிஷா வந்து அம்மா ஆக ஆசைப்படுறா திரிஷா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்யணும், இந்த பக்கம் வந்து விஜய் படத்தை போட்டு இந்த பக்கம் போட்டு அம்மா ஆக திரிஷா வந்து திரிஷா அம்மா ஆக ஆசைன்னு. நான் அப்படி சொல்லலை. ஜெயலலிதா மாதிரி ஒரு பவர் சென்டர் ஆகணும்னு இவங்க நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் பீரியடில் ஜெயலலிதா வந்து ஒரு பவர் சென்டர்னு நினைக்கிறாங்க. ஆனால் இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பவர் சென்டர் இருந்தது அன்றைக்கி, சரிங்களா? அது ஒரு விஷயம். இப்போ நான் நினைக்கிறது கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து அன்றைக்கி வந்து ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. எம்ஜிஆரை அடையாளம் காட்டினார். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஏற்றுக்கிறாங்க. எம்ஜிஆர் இருக்கும்பொழுதே எம்ஜிஆர் வந்து எம்பி ஆக்குறாரு. எம்ஜிஆர் இருக்கும்பொழுதே அவங்க அரசியலுக்குள்ள வந்தாங்க, ஏற்றுக்கிறாங்க. இந்த வரவே இல்லை. அதுதான் சொல்கிறேன். இப்போ இருங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் போனால் தெரிய போகுது. வந்துடுவாங்களா உள்ள? மேபி சான்ஸ் இருக்குல்ல, கட்சியில் வராங்க. ஆனால் நல்லா இருங்க. ஆனால் பொறுப்பு வாங்க. அப்படி வந்தா இழப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்டி ராமராவுக்கு என்ன நடந்தோ அதான் நடக்கும். என்டி ராமராவ் வந்து பார்த்தீங்கன்னா சிவபார்வதியை வந்து கட்சியோட தொண்டர்களோ மக்களோ ஏற்றுக்கல. ஆனால் கொண்டு வந்து திணிச்சாரு. யாரு? குடும்பத்தையே வெறுத்துட்டு இன்னைக்கு என்ன விஜய் என்ன பண்ணா அதான் என்டி ராமராவ் பண்ணாருப்பா, ஓப்பனா சொல்லப்போனா. ஆனால் சிவபார்வதியை வந்து மக்கள் ஏற்றுக்கவே இல்லை, கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கல. என்ன செஞ்சாங்கன்னா என்டி ராமராவ் செருப்பால் வச்சாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலல்ல, அதான் உங்களுக்கு தெரியல. தூர்தர்ஷன்லேயே காமிச்சாங்க. அன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து எதிராக இருந்ததுனால அந்த காட்சியை காமிச்சாங்க. செருப்பு தூக்கி வந்து விழும். அந்த செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இடது கையில் பிடிச்சி தூக்கி போடாரு கீழே. செருப்பு வீசினாங்க அவர் மேலே. காரணம் என்னன்னா சிவபார்வதியை ஏற்றுக்கல. அதனால் வந்து திரிஷா வந்து இன்னொரு சிவபார்வதின்னு தான் என்னுடைய அனுமானம். ஏன்னா தொண்டர்களை ஏற்றுக்கல. இல்லை, நம்ம எப்படி நீங்கள் எடுத்து பாருங்க. இப்போ நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? முன்னாடி நம்ம திரிஷாவை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை விஜய் அவர்கள் திரிஷாவை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து உட்காந்தாங்கல்ல, ஒரு வீடியோல வந்து அதை பார்த்தாங்கல்ல, அதை வந்து ஃபுல்லாக அதில் இருக்க கமெண்ட் ஃபுல்லாக படிங்க. எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கு. எல்லாம் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா வந்து ஆதரிக்கவே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆளுங்கட்சி தரப்பு உச்சபட்சம் ஒன்று படித்த உடனே எனக்கு அப்படியே இந்த கை இல்லை, இந்த கை அப்படியே எனக்கு அப்படியே வந்து அப்படியே புல்லரிக்குது. ஒரு கமெண்ட்டை படிச்சு நான் கமெண்ட்டை எப்பவுமே படிக்க மாட்டேன். அந்த ஒரு கமெண்ட்டை படிச்சு பெஜராயிட்டேன். ரொம்ப இந்த வார்த்தை சொல்கிறேன், ரொம்ப பெஜராயிட்டேன். என்ன கமெண்ட்டு?
இந்த பேஜார்ன்றது ஏதோ தப்புன்னு வச்சுக்க, எங்கள் லாங்குவேஜ் அது, சென்னை லாங்குவேஜ். ம். பேஜாராயிட்டேன் அதை படிச்சுட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டு, ம். பல பேர் சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், நான் வந்து ஏன் வாக்களிச்சு நான் வந்து யோசிக்கிறேன், நான் வந்து ஓட்டு போட மாட்டேன் அடுத்த முறை, நான் எதுக்காக வந்து ஓட்டு போட்டோம் அப்படி இப்படி சொல்லி நிறைய செய்தி வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஓட்டு போட மாட்டேன், அடுத்த முறை ஓட்டு போட மாட்டேன், நான் எதுக்கு ஓட்டு போட்டேன், விஜய் அண்ணா செய்கிறது தப்பு, அப்படி இப்படி இப்படி எல்லாம் வந்து. ஆனால் ஒருத்தன் போட்டான்பா அவருக்கு, ஒருத்தன் போட்டான், நான் வாக்களித்த அந்த விரலை வெட்டிக்கலான்னு பார்க்குறேன். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, வாக்களித்தா விரலை வெட்டிக்கலான்னு பார்க்குறேன்னு ஆடி போயிட்டேன் நான். ஓ என்னம்மா அது, இப்படி யாராவது பண்ணுவாங்களா? வாக்களித்த விரலை நான் வெட்டிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய அனுமானம்னா மக்கள் வந்து விரும்பலை. அப்படி நீங்கள் மக்களை வந்து இவர் வந்து விரும்பாத ஒன்றை வந்து நான் எம்பி ஆக்குறேன், அதை ஆக்குறேன், இதை ஆக்குறேன்னு சொல்லி திணிச்சாருன்னா விஜய்க்கு தான் லாஸ். விஜய் சேர்த்து தூக்கி போட்டுருவாங்க வெளியில். இப்போ விஜய்யுடைய பவர் சென்டராக த்ரிஷா இருக்காங்களா? அது எனக்கு தெரியல. இவன் இந்த ஜூனியர் விட சொல்கிறத வச்சு நீங்கள் சொல்லாதீங்க, அவனுக்கு அப்படி தான் பில்டப் பண்ணுவானுங்க. ஏன்னா இங்கே வந்து சார்பு நிலையெல்லாம் இருக்கிறானுங்க, சாதி சார்பாக வந்து திங்க் பண்ணுறவனா இருக்கிறான். நம்ம அப்படிலாம் திங்க் பண்ண முடியாது. இப்படியா சொல்கிறது, அவன் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு லிங்க்கில் வரும். ஏன் இவங்களே கூட சொல்லுவாங்க பவர் சென்டர்னு சொல்லிட்டு. அசிங்கமாக இல்லை? பவர் சென்டர்னு சொல்கிறதே அசிங்கம். முதல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஆதரவு வந்து இப்போ இருக்கிற ஆதரவு வந்து அபரிதமான ஆதரவு கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஸோ இவங்க வாக்களிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமே வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் திமுகவுக்கும் இவங்களுக்கும் கூட்டணிக்கும். ஆமாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நீங்கள் பெருசாக நீங்கள் வந்து இங்கே பில்டப்லாம் பண்ண முடியாது. உள்ளபடியே பண்ணால் நீங்கள் ஒரு 150 சீட்டு இப்போ வந்து சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 150 சீட்டு வந்து ஜெயிச்சு வந்து நாங்கள் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து உட்காந்துருக்கோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அதனால் உங்களுக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பவர் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விசிகா வந்து பிடிங்கன்னா பவர் சென்டர் காலி ஆகிடும். வந்து இந்திய முஸ்லீம் லீக் வந்து பீஸ் பிடிக்கிற மாதிரி தான், பிடிக்கிட்டாங்கன்னா இங்கே ஆஃப் ஆகிடும். கம்யூனிஸ்டுகள் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. அவங்களே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டமே. இப்போ நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்து கம்யூனிஸ்டுகள் வந்து உள்ளுக்குள்ளே பொறுமுறாங்க. ஆனால் வேறு வழியில் போக்குறதில்ல. உடனே இப்போ வந்து திமுக கிட்ட போக முடியாதுல்ல. இந்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நம்ம இப்படி இருந்துருவாங்க, நம்ம சகிச்சிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னங்க இவர் இப்படிலாம் பண்ணுறாரு. இதே முன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி கட்சி தலைவருக்கு இருக்கை ஒதுக்கி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும் பார்க்க. ஸோ இப்போ புரியுதுங்களா? இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து எதிர்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிறதுனால, அந்த பதவி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, இப்போ தோணாது. ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஆமாம். ராஜீவ் இறந்தவொன்னு. ஆமாம் ஆமாம். 96 அவங்க இறங்கும் போது பார்த்தீங்கன்னா 8 எம்எல்ஏ, அது கூட 4 வந்து அவங்களுக்கு, 4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணிக்கு. 8 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. 96 வந்து பார்த்தீங்க வந்து 96 தோத்துட்டு டிஎம்கே ரூலிங் வருது. அப்போ எவ்வளோனாக்கா 4 நாள் தான் கிடைக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதிமுகன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிர்மாணித்தாங்க. அது வந்து கலைஞரும் அதுக்கு காரணம், பேலன்ஸ் பண்ணார். கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ரொம்ப வந்து விடக்கூடாது தேசிய கட்சியும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடக்கி வச்சார். சரி, இப்போ இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்பொழுது சங்கீதா அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு கோபம் இல்லை, வருத்தம் இருக்க தானே செய்யும். இதுக்கெல்லாம் ஒரு தனி மனசு வேணும்ல. அப்படிலாம் கிடையாது. அவங்க தீர்மானம் பண்ணி தான் வாபஸ் வாங்கினாங்க. இவர் இருப்பாரு தெரிஞ்சுதானா? ஆமாம், அவங்களே ஒரு தடவை அந்த பெட்டிஷன்லேயே சொன்னாங்கல்ல, ஒரு பல முறை எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அந்த வாக்குறுதியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காப்பாற்றலை. அந்த பெட்டிஷன் மன உளைச்சல் இருப்பாங்களா, கடும் கோபத்தில் இருப்பாங்க? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மன உளைச்சல் தானே இருக்கும் கண்டிப்பாக. மன வருத்தம், வேதனை, மன வருத்தம், கண்ணீர் கண்டிப்பாக இருக்கும்ல. எப்படி எந்த பொம்பளை வந்து ஏற்றுப்பாங்க? ஏற்கனவே அவங்க பெட்டிஷன்லேயே சொல்லியிருந்தாங்க, நான் வந்து பல முறை வந்து அவருக்கு இருந்தாலும் அவர் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு மீறினாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த வருத்தம் வேதனை கண்டிப்பாக இருக்கும்ல. பையன் பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு பார்க்கும்பொழுது நமக்கு சேர்ந்துருவாங்கன்னு தோணுச்சு. பசங்கள்லாம் பெரிய பசங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதுன்னா நம்ம அப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் தெய்வ பிறவியாக இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கேட்டால் பிள்ளைகளுக்கு அந்த வருத்தம் அந்த வேதனை இருக்க தான் செய்யும். அதனால் என்ன செய்ய முடியும்? கைமீறி போயிடுச்சா?
அது வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் பழக்க வழக்கம் தானே. இப்போ எங்கள் அப்பா வந்து அடித்தார். அடிக்காதுன்னு ஒரு தடவை சொன்னேன், கேட்கல. 2வது தடவை சொன்னேன், 3வது தடவை சொன்னேன், கேட்கல. 4வது தடவை திருப்பி நான் அடித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு. அது வந்து இனிமேல் நான் அடிக்க மாட்டேன்ப்பான்றாரு. இதை தான் நான் முதலே சொன்னேன். இப்போ என்ன, எனக்கும் கெட்ட பேர் தானே ஆச்சு. என்னன்னு கேட்டேன்னா, பெத்தாவை அப்பாவையே கை நீட்டி அடிச்சவன். எப்படி பெத்த அப்பாவே கை நீட்டி அந்த பேர் எனக்கு வந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சி. எனக்கு அதுதான் தேவை. எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு. அதுலேருந்து தொடர்றது இல்லை. ஏன்னா அங்கே அடித்தா இங்கே நமக்கு அடி விடுவோம்னு தெரிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக நடந்துப்போன்னு சொல்லி அவர் எச்சரிக்கலாம் சொல்கிறேன். ஆனால் பேர் எனக்கு தான் வந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து சரியாக இருந்தாக்கா பிரச்சனை கிடையாது. அப்பா சரியில்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்குவம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப பக்குவம் கிடைக்கும். இப்போ அந்த பையன் வந்து அவ்வளோ பக்குவமாக பேசுறதுக்கு காரணம், மெச்சூரிட்டியாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ வலிகள் சுமந்துருக்கிறான். வலிகள் சுமக்க தான் மெச்சூரிட்டி வரும். அவன் அவ்வளோ வலிகள் சுமந்துருக்கிறான். அந்த இடத்துல கொடுமையான விஷயம் என்னென்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அப்பா அடிக்கிறாரு, பையன் யார்கிட்ட வந்து சொல்லுவான்? அம்மா கிட்ட சொல்லுவான். அம்மா அடிக்கிறாங்க, யார்கிட்ட சொல்லுவான்? அப்பாண்ட. 2 பேரும் அடித்தா யார்கிட்ட போய் சொல்லுவான்? எங்கேயும் சொல்ல முடியாது. தாத்தா கிட்ட போய் சொல்லுவான். தானே உண்மை. தாத்தா கிட்ட தானே போய் சொல்லுவான். ஆயா தாத்தா கிட்ட போய் சொல்லுவான். இங்கே காட்சியை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட நிலைமை என்னன்னு பாருங்க. அங்கே வரவேற்கிறதே த்ரிஷா வந்து ஆயாவும் தாத்தாவும் தான் வரவேற்கிறாங்க. உண்மையிலே இதில் வந்து சிரிக்கிறதுக்கு இல்லை, வேதனை தான் நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் சிரிப்பின் மூலமாக. வேறு என்ன செய்ய முடியும்? எனக்கெல்லாம் 2 நாள் என்னால் வந்து சரியாக சாப்பிட முடியல உள்ளபடியே. உங்களுக்கு வேதனை ஆயிடுச்சு? எனக்கு ஆமாம், எனக்கு 2 நாளாக எனக்கு அன்னையிலேருந்து எனக்கு மத்தியானம் சோறு தின்னணுன்ற எண்ணமே வரல. சாயந்தரமும் எனக்கு வந்து சரியாக வந்து சரியாக இருக்கு சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிட்ட மாதிரியும் இல்லை. ஸோ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் டிஃபன் மேலே ஆர்வமாக போல ஜூஸை குடிச்சிருந்தேன். மத்தியானம் 2 டீ குடி. அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் எனக்கு மறுநாள் சாயந்தரம் தான் எனக்கு பசி எடுத்தது உள்ளபடியே. அது என்னமோ தோணலை நமக்கு. நமக்கு என்ன சொந்தமாக பந்தமாக ஒன்றும் கிடையாது. என்னமோ தோணலை நமக்கு. ஆனால் ஒரு ஆறுதல் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவிக்கு தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், இவங்க எல்லாம் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க. வந்து த்ரிஷாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. ஏன் விஜயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு அது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பு. ஏன்னா சில பேர் கடுமையாக திட்டிலாம் போட்டாங்களே வீடியோ. த்ரிஷா வந்து மென்ஷன் பண்ணியே திட்டி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து என் தனிப்பட்ட எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியில் ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணால் கூட இதே ஆர்பி உதயகுமார் வந்து பேசுகிறாரு, இதெல்லாம் பேசும்போது நம்ம விட்டு கொடுக்காம நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். எப்படியா வந்து இவ்வளோ பேர் வயசான ஆள் நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து த்ரிஷா அண்ணின்னு சொல்லுவேன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். விஜய் வந்து எப்போவுமே வந்து இன்னொருத்தர் வந்து தரக்குறவாக பேசுகிறாங்க, தாக்கி பேசுகிறோம், நம்ம விட்டு கொடுத்துருக்குறேன். நம்ம ஒன்றால் கூட வந்து பேசுவோம், விமர்சனம் பண்ணுவோம், திட்டுவோம், ஏதோ பண்ணுவோம். இன்னொருத்தர் திட்டும்போது நம்ம விட மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேக்கா தொண்டர்களே வந்து கடுமையாக தாக்கி பேசுனதெல்லாம் நான் பார்த்தேன். வழக்கமாக வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களாம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு டிசாஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு டிவிகேக்கு. இந்த ரேஞ்சில் வந்து இதை தாண்டி இல்லை இதை வந்து இயல்பாக்கலாம், இதை நார்மலைஸ் பண்ணலாம் இதை மக்கள்கிட்ட அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். தேர்தலில் வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் வந்து ஏன்னா இவங்களுடைய என் பார்வையில் த்ரிஷாவை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு சசிகலாவாக பார்க்குறாங்க அல்லது சிவபார்வதியாக பார்க்குறாங்க. ஒருபோதும் ஜெயலலிதாவாக பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அம்மாவுடைய இது வேறு, அவங்க வந்தது அதுவும் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு கடைசி காலம் எம்ஜிஆருக்கு கடைசி காலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிராக செயல்பட்டாங்க. பெரிய ஊழல் புகார் பட்டியல் எடுத்து அமைச்சர்கள் மற்றும் வந்து எம்ஜிஆர் மீதே வந்து ஊழல் பட்டியலாம் எடுத்து ரெடி பண்ணி அதை ரகசியமாக வந்து ராஜீவ்காந்திக்கு அமைச்சாங்க, பிரதமருக்கு அமைச்சாங்க அந்த காலகட்டம். ஸோ அதனால் வந்து ஜெயலலிதாவும் எதிராக இருந்தாங்க. ஆனாலும் வந்து அவங்க வந்து கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நபராக பார்க்கப்பட்டாங்க.
தொண்டர்களில் கணிசமான பேர் ஆதரவு இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது. நானும் பார்த்தேன், யாராவது வந்து பண்ணால் எல்லாரும் சங்கீதா அண்ணின்னு பதிவு பண்ணது நமக்கு திருப்தியாக இருந்துச்சு. சங்கீதா அண்ணி ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வழக்கமாக வந்து ஆர்பி உதயகுமார் மட்டும்தான் த்ரிஷா அண்ணின்னு சொல்கிறார். அது என்ன சிக்கல்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு எடப்பாடி அண்ணன்றாரு, ஒரு பக்கம் த்ரிஷா வந்து அண்ணின்றாரு. நமக்கு அது புரியல. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் த்ரிஷாவை அண்ணின்னு சொல்கிறார். மீதி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அண்ணி தான் சொல்கிறாங்க. அது ஏன்னா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி அப்படி பார்க்குறாங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஆதரவு வந்து பொதுமக்கள் கிட்டேயோ, அதை தாண்டி பொதுமக்கள் கழுவி ஊற்றுறாங்க. அது வேற ரேஞ்சில் ஊற்றுறாங்க. இது டோட்டலாக ட்ரோல் பண்ணுறாங்க. கட்சியோட தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரிஷாவை ஏற்றுக்கல, சங்கீதாவை தான் அண்ணின்ற முறையில் சொல்கிறாங்க.